அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். நல்லூர் தேருக்கு சென்றவர்கள் வீட்டிற்கு தீ வைப்பு. கொழும்பில் நாளை முன்னெடுக்கப்பட உள்ள மாபெரும் போராட்டம். அதிகரிக்கும் வெப்பநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பு துறைமுகத்தில் 88 எண்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. முச்சக்கர வண்டி சைக்கிள் மோதி விபத்து, ஒருவர் பலி. விவசாயிகளுக்கு புதிய சலுகை, வெளியான மகிழ்ச்சி தகவல். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி. யாயல பகுதியில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நல்லூர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றில் வன்முறை கும்பலினால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நல்லூர் ஆலயத்திற்கு 500 மீட்டர் தூரத்தில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் குடும்பத்தினர் இன்றைய தினம் காலை நல்லூர் தேர் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டில் யாருமில்லாத நேரம் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த கும்பல் வீட்டின் வரவேற்பறையில் காணப்பட்ட தளபாடங்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். வீட்டிலிருந்து பெரும் புகை வருவதனை அவதானித்து கோயிலுக்கு சென்றவர்கள் அயலவர்கள் இணைந்து தீயினை அணைத்துள்ளனர். இதனை அடுத்து சம்பவத்தை அறிந்து ஆலயத்திற்கு சென்ற வீட்டாரும் வீடு திரும்பிய போது பொருட்கள் எரிந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துமாறு கோரி கொழும்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து நாளை காலை 9 மணியளவில் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். குமணனை அச்சுறுத்துவதை நிறுத்து, வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்து என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த 17ஆம் தேதி அலம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் 7 மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும், விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தியே குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நாளை வெப்பநிலை அதிகரித்த மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் வெப்ப குறியீடானது மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாரிய புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் குறைந்தது 88 நபர்களின் எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். புதிதாக நிர்மாணிக்கப்படும் அதிவேக நெடுஞ்சாலைக்கான கட்டுமான பணிகளின் போது ஜூலை 2024 முதல் இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் ஹசுன் ஹாஞ்சன திசாநாயக்கவின் மேற்பார்வையின் கீழ் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ வழங்கிய தொல்பொருள் நிபுணத்துவத்துடன் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கையில் இதுவரை நாடு முழுவதும் 17 மனித புதைகுழிகள் பதிவாகியுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சமீபத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலியில் எல்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அடகொட மகளதுண்ட வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எல்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி மற்றும் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதியும் சைக்கிளின் செலுத்துனரும் காயமடைந்துள்ள நிலையில் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சைக்கிள் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கரந்தனிய பிரதேசத்தை சேர்ந்த 54 வயதுடையவர் ஆவார். மேலும் விபத்து தொடர்பில் எல்பிட்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
விவசாய அமைச்சு விவசாயிகளின் பயிர் செய்கைகளுக்கான இடர் மேலாண்மை முறையை சீரமைத்து புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சலுகை மிக்க காப்பீட்டு திட்டம் சோளம், பச்சை பயறு, தட்டை பயறு மற்றும் வேர்க்கடலை, குரக்கன், எள்ளு, கொள்ளு போன்ற பயிர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 1 ஏக்கர் தட்டை பயிர் செய்கைக்காக ரூபாய் 4200 காப்பீட்டு தொகை செலுத்தும் விவசாயிக்கு இயற்கை அனர்த்தங்கள், நோய்கள், பூச்சிகள் மற்றும் காட்டுஜானிகள் போன்றவற்றால் சேதம் ஏற்பட்டால் ஏக்கருக்கு ரூபாய் 60,000 வரை இழப்பீடு வழங்கப்படும். இதேவேளை பச்சை பயிறு செய்கைக்கு மேற்கொள்ளும் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு ரூபாய் 5600 காப்பீடு செலுத்தும் பட்சத்தில் சேதம் ஏற்பட்டால் ரூபாய் 80,000 வரை இழப்பீடு பெறலாம் என அமைச்சு தெரிவித்துள்ளது. காட்டுஜானை அச்சுறுத்தல் அதிகமுள்ள மாவட்டங்களில் பயிர்கள் சேதமடையும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த மானிய காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தை ஒன்றை நடத்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முடிவு செய்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மாகாண மட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு சந்தையை உருவாக்கியுள்ளது. இதன்படி மேல் மாகாண வேலைவாய்ப்பு சந்தை எதிர்வரும் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஹம்பகாவில் உள்ள ஜசோதரா தேவி பெண்கள் பாடசாலை வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த வேலைவாய்ப்பு சந்தை திட்டத்தின் போது இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். இதேவேளை அன்றைய தினம் பங்கேற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களும் பணியகத்தின் வேலைவாய்ப்பு வங்கியில் பதிவு செய்யப்படுவார்கள். அத்தோடு இலங்கை அரசாங்கம் ஜப்பான், இஸ்ரேல் மற்றும் தென்கொரியாவுடன் கையெழுத்திடுற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பணியகத்தின் உரிமம் பெற்ற 25 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதுடன் அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்கும் அவற்றுக்கு விண்ணப்பிப்பதற்கும் வேலைகளை பெறுவதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வேலைகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பும் இங்கு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு இணையாக மேல் மாகாணத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் 123 பிள்ளைகளுக்கு ரூபாய் 3.75 மில்லியன் மதிப்புள்ள புலமை பரிசில்களும் வழங்கப்பட உள்ளன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேற்கு மாகாண அலுவலகமும் சந்தைப்படுத்தல் பிரிவும் இணைந்து இந்த வேலைவாய்ப்பு சந்தை திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. இதன்படி குறித்த திட்டத்தை எதிர்காலத்தில் மற்ற மாகாணங்களிலும் நடத்த பணியகம் எதிர்பார்த்துள்ளது. ஜாயல, துடல்ல ரயில் நிலையங்களுக்கு இடையில் உள்ள பகுதியில் ரயிலில் மோதி இன்று ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஜாயல போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் இவர் ரயில் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ரயில் வருவதைக் கண்டு உடனடியாக அங்கிருந்து செல்ல முயன்ற போதே ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் ஜாயல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.